கோவையில் தீபாவளியை ஒட்டி பட்டாசு விற்பனை களைகட்டியிருக்கிறது. குழந்தைகளை கவரும் வகையில் ஓரியோ பிஸ்கட், குல்ஃபி, வாட்டர்மில்லன் என விதவிதமான பட்டாசுகள் விற்பனைக்காக வந்திருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், தீபாவளியை ஒட்டி என்னென்ன விதமான பட்டாசுகள் இவ்வாண்டு விற்பனைக்காக வந்திருக்கிறது? விவரங்கள். தீபாவளி என்றாலே பட்டாசு என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தீபாவளியின் பொழுது பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியோடு குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குழந்தைகளை குதூகலப்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கு பிடித்தமான வகையிலான உணவுகளை கொண்ட பட்டாசுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக குல்ஃபி பட்டாசுகள், ஓரியோ பிஸ்கெட்கள் போன்ற அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை கொண்ட பட்டாசுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது வரவேற்பு பெற்றிருக்கிறது. நாம் கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள ஒரு பட்டாசு கடையில் இருக்கின்றோம். இங்கு நாம் நேரடியாக பார்க்கலாம். குழந்தைகளுக்கு அவர்கள் ஈர்க்கக்கூடிய வகையிலான பட்டாசுகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அவர்களில் உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அவர்கள் பிடித்தமான உணவு வகைகளாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு, ஆப்பிள், வாட்டர்மெலன், ஓரியோ பிஸ்கட் போன்ற பட்டாசுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பெரிய வெடிகளாக இருக்கக்கூடிய சிலிண்டர் பட்டாசுகள், அதே போன்று குழந்தைகளை கவரக்கூடிய வகையிலான இந்த யானைகள் பொம்மை பொறித்திருக்கக்கூடியது, சிங்கம், புலி போன்ற அனிமல்ஸ், அதாவது விலங்குகளை பொறித்திருக்கக்கூடிய அந்த பட்டாசுகளும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் கார்ட்டூன் போன்றவற்றை குழந்தைகள் பார்த்து ரசித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. அதனை மையப்படுத்தி விதவிதமாக வந்திருக்கக்கூடிய இந்த பட்டாசுகள் குழந்தைகளை பெருமளவில் ஈர்க்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போன்று ஏராளமான பட்டாசுகள், பெரியவர்களுக்கு ஏற்ற வகையிலான பட்டாசுகளும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பசுமை பட்டாசுகள் பெருமளவில் சிவகாசியிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டு அது விற்பனைக்கு வந்திருக்கின்றன. இது மாசு போன்ற விடயங்களை தவிர்க்க வகையும் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். இங்கே பட்டாசு வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய குடும்பத்தார் நம்மிடம் இருக்கின்றார்கள். அவரிடம் பேசலாம். ஆனால் வணக்கம். இப்போ என்ன மாதிரியான பட்டாசுலாம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க? குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பட்டாசுலாம் வந்திருக்கீங்க? வணக்கங்க. நான் என் பையனுக்கு பட்டாசு வாங்குறதுக்கு தான் வந்திருந்தேன். ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இந்த டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்குது. அந்த சாப்பிட்ற பொருள் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதனால் எது எடுக்கிறதுனே தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பையனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. தம்பி, நீங்கள் என்னென்ன பட்டாசுலாம் பார்த்தீங்க, வாங்கிருக்கீங்க? நான் சங்கு சக்கரம், மேலே போய் வெடிக்க வெடி, பீகாக் வெடி, வாட்டர்மெலன், பைனாப்பிள், ஓரியோ பிஸ்கெட். இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டமாச்சு. நீங்கள் சொல்கிறது சாப்பிட்ற ஐட்டம். அது பட்டாசு வந்திருக்கா? ஆமாம் மேடம், நீங்கள் தீபாவளினாலே பட்டாசு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கீங்க தீபாவளி? இப்போது குழந்தைக்காக மட்டும்தான் வந்திருந்தோம். பட் நம்ம இருக்கிற ஜென்ரேஷனை விட இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எல்லாமே. நான் மோஸ்ட் ஆஃப் த கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி வெடிக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு நிறையா இந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வந்திருக்கீங்க. இந்த பட்டாசு வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு உற்சாகம் இருக்கீங்க? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாமே ஏற்கனவே விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, இங்கே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இது அப்புறம் ஓரியோ, சிங்சான், இந்த மாதிரி பட்டாசு நிறைய இருக்குது. நிறைய வாங்கியிருக்கோம். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ எந்த மாதிரியான பட்டாசுலாம் புதுசாக வந்திருக்குண்ணா? புதுசாக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டார் வந்திருக்கு. சூரசம்ஹாரம்னு சொல்லி வேலு, சூரனை வதம் பண்ணுற மாதிரி அது புதுசாக வந்திருக்கு. வாட்டர்மெலன், நிறையா பட்டாசு வந்திருக்கு. சிங்கம், யானை, இந்த கன்று வந்திருக்கு. அந்த கன்னெல்லாம் ஷூட் பண்ணி கையில் வச்சா கையில் ஒன்றும் படாது. குழந்தைகளுக்கு சூடுபடாத பட்டாசுகள் தான் இந்த வாட்டி நம்ம நிறைய இறக்கியிருக்கோம். இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கேயும் இருக்காது. நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த கலெக்ஷன் இருக்குது. இப்போது இந்த சிலிண்டர் பட்டாசுலாம் பார்த்தோம், வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி என்ன வித்தியாசமான வெடிகள்லாம் வந்திருக்குங்க? வித்தியாசமானது பார்த்திங்கன்னா சிலிண்டர் பாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலை ஒன்று வித்தியாசமானது. அப்புறம் ஆஞ்சநேயர் கதம் வந்திருக்கு. கதமெல்லாம் வித்தியாசமான பட்டாசு. நிறைய துப்பாக்கிகள் வந்திருக்கு. எந்த பட்டாசில் கை வச்சாலும் நமக்கு சூடுபடாத அளவுக்கு நிறைய ஐட்டங்கள் இதெல்லாம், இந்த ஐட்டமெல்லாம். அப்புறம் அந்த பைப்பு, 8 இன்ச்சு பைப்பு, 6லேருந்து 60 வயசு வரைக்கும் வெடிக்கிறதுக்கு நம்மகிட்ட பட்டாசு இருக்குது. 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வெடிக்கலாம், அந்தளவுக்கு பட்டாசு இருக்குது. அந்த பட்டாசு பார்த்திங்கன்னா சிங்கிள் பைப்பு ஒரு ஏரியாவே கவர் பண்ணும், அந்தளவுக்கு இருக்குது அந்த பட்டாசு. அது யார்கிட்ட இல்லை, நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுவும் கோவைக்கு பொறுத்த வரைக்கும் சிவகாசியிலிருந்து நேரடியாக விற்பனைக்கு நிலையங்கள் ஏராளமாக தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. வழக்கமாக பெரிய பெரிய சரவெடிகள் இருக்கும், புஷ்வானம் போன்ற வெடிகள் எல்லாம் இருக்கிறது, பட்டாசுகள் எல்லாம் இருக்கிறது. அதையும் கடந்து குழந்தைகளை கவரக்கூடிய வகையிலான பட்டாசுகள் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்திருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல குழந்தைகள் பொதுவாக உட்கொள்ளக்கூடிய தர்பூசணி பழங்கள், அதே போன்று ஆரஞ்சு, ஆப்பிள், அவர்கள் பிடித்தமான கிரிக்கெட் பேட் போன்ற விளையாட்டு உபகரணங்கள், அதே போன்று உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட
உள்ளிட்டவற்றை மையமாக வைத்து, குல்ஃபி போன்றவற்றை மையமாக வைத்து அதன் வடிவிலாக பாதுகாப்புடன் வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 நாட்களே தீபாவளிக்கு இருக்கக்கூடிய சூழலில் முன்னதாக தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் பட்டாசுகளில் முகாமிட்டு தங்களுக்கு தேவையானவற்றை வாங்குகிறார்கள். குழந்தைகளுக்கு தேவையானவற்றையும் பாதுகாப்புடன் பட்டாசுகளை வாங்கி வருகிறார்கள். கோவையை பொறுத்தவரையில் விட்டு மழை பொழிந்து வரக்கூடிய சூழலில் மழை பொழியாத நேரம் பார்த்து பெருமளவிலான கூட்டம் வந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தித்திக்கும் தீபாவளியை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தங்களை தயார்படுத்தி வருகின்றார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.